இப்போ நம்ம போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் ஃபார்ம் தான். உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடு. அவரே வந்து வீட்டில் ஒரு மொட்டை மாடில் ஒரு சின்னதாக ஒரு பேர்ட் ஃபார்ம் வச்சுருக்காரு. உள்ளே வந்தால் இந்த மாதிரி கதவை சாத்திடணும். இங்கே என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கனு, லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு இதெல்லாம் வந்து ஸ்ப்ளிட்டாக தனியாக போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸ் தான், ரெயின்போ பஜ்ஜீஸ் இது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஷோ கிராஸு. இது வந்து ஷோ கிராஸு, நல்ல லைனேஜில் இருக்கிற ஒரு ஷோ கிராஸு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கலரு. இதுவும் பார்த்திங்கன்னா ஷோ கிராஸு. இது வந்து ஸ்பேங்கிளு. லவ் பேர்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸு. முதுகில் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள், ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வந்து இவர் தான் வச்சுருப்பார். ரெயின்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து லவ் பேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கனூஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா காக்டெயிலு. இதெல்லாம் ஃபுல்லாக காக்டெயில் தான். அல்பினோ காக்டெயிலு, லூட்டினோ காக்டெயிலு, கிரே காக்டெயிலு, ஒயிட் ஃபேஸு, இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்துருக்கு. இந்த கேஜ் வந்து மேக் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இவரே ஓனாக எல்லாமே மேக் பண்ணிடுவார். ஸோ பஜ்ஜீஸே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பஜ்ஜீஸோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். இந்த கலருக்கு நேம் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெட் ஐயே. காக்டெயிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இவரே ப்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. ஹேண்ட் ஃபீடிங் சிக்கெலாம் எப்போ வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இவரோட குட்டி ஃபார்ம். அதாவது இருக்கிற இடத்த வச்சு எப்படி பேர்ட் ஃபார்ம் வைக்கிறது அப்படின்னா இவர் வந்து அழகாக அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. பட் இதில் ஸ்டாக் அடிக்கடி போயிட்டே இருக்கும், அதிக ஸ்டாக் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறையா ஸ்டாக்ஸ் இருந்தாலும் இடம் பத்தாது. ஸோ வென்டிலேஷனுக்கு வெளியில் ஃபுல்லாக நல்லா காத்தோட்டமாக தான் ஃபார்ம் வச்சுருக்காங்க. சின்ன ஃபார்மு தான், ரொம்ப பெருசெலாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. இப்போ ஃபின்ச்சஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கனில் பீச் கலர். ஆஃப்ரிக்கன்லாம் இப்போ ரொம்பவே மார்க்கெட் குறைஞ்சி போச்சு. இப்போ நம்மக்கிட்டே ஒரு 4 பேர் வரப்போகுது. சீப் ரேட்டில் ஒரு 1500 ரேஞ்சிலே கிடைக்க போகுது, சூப்பர் கலரில். இந்த பைடு ஒயிட் ஃபேஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒருத்தன் பாருங்கள் சும்மா கும்முன்னு உட்காந்துக்கிறான், செம்ம அழகாக இருக்குது பாருங்கள், பப்பூன் மாதிரி இருக்கிறான். இவர் பேர்ட்ஸுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு சீட்ஸ் தான் வைப்பார் முக்கால்வாசி. அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி கார்னு எல்லாமே வந்துட்டு எல்லா ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுக்கணுமோ எல்லாமே ப்ரோட்டீன் ஃபுட்டாக கொடுத்துருவார். ஸோ இவ்வளோ தான் இந்த பேர்ட் ஃபார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.